சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு இன்று மட்டும் இந்த அப்பா என்னை நீ தள்ளிவிடக்கூடாது. ஏனென்றால் அப்பா உனக்கு இன்று ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் மாற்றத்திற்கான நேரத்தை குறித்து கொண்டு தான் வந்திருக்கின்றேன். நான் சொல்லுகின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையப் போகின்றது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. இனி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மிகுந்த மன மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுது நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த என் குழந்தைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இருந்து என் குழந்தை தப்பித்து வர முடியாமல் நீ ஏங்கி நின்றதும் உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும். இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கை நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து அப்பாடா என்ற நீ பெரும் மூச்சு விடுகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை தொடர்ந்து வருகின்றது என்றால் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாக நாளைய தினம் மாறப்போகிறது. நான் உனக்கு குறித்து வைத்திருக்கின்ற இந்த நாளானது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்ய போகின்றேன். அது என்னென்ன என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் என்பதனை உன் அப்பா சொல்கின்றேன். எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்தப் போகிறேன் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தையே உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சியில் வேறொன்றும் இல்லை. நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அவருடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறது. சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதற்கு பிறகு கிடைக்கின்ற ஒரு தெளிவு நல்லபடியாக இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும். எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல என்று எண்ணி இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். என் அன்பு குழந்தையே, சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த அப்பா என்னுடைய அன்பினை பெற்று அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறிப்பிட்டு தடுக்கவும் எடுத்து முடியாது என்பதை நீ புரிந்து கொள். உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும். என் குழந்தையே, பலவிதமான மாற்றங்களிலிருந்து நீ வெளிவர துடித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எத்தனையோ திருத்தங்களை கண்டு வேதனைகளை கண்டு நீ துவண்டு விடுகின்ற நேரத்தில் இந்த அப்பா உன் கண்களில் பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் மனது படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் யாரையும் நீ இனி குறை சொல்லாதே. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேடாதே. உனக்குள் தான் எல்லாமும் இருக்கின்றது. நிம்மதியும் சரி, கஷ்டமும் சரி, துன்பங்களும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் இரவு மட்டும்தான் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முடிந்துவிடும். நாளை நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தப் போகின்றேன். நான் இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்திலே சொல்ல மாட்டேன். அப்பா தரமாட்டானா என்று இனி நீ நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய அதிர்ஷ்ட நாள் என்பதை நீ மறந்து விடாதே. நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போவது யாராக இருக்க முடியும்? அத்தனை தெய்வங்களின் ரூபமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு உன்னுடைய இல்லத்திற்குள் நாளை வந்து உனக்கான ஆசிகளை வழங்குவார்கள் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் துவண்டு போய் விடுகின்றோம். மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு புன்னகையில் இருக்கின்றது என்பதனை அந்த நொடி உன் நினைவிற்கு வந்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும்.
என் அன்பு குழந்தையே, கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும்பொழுது இந்த நொடி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து நீயே என்னை அடிக்கும் முன் நின்று சிரித்துப் பார். நிச்சயமாக என் குழந்தையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும். இந்த நிலையையும் நம்மால் கடந்து செல்ல முடியும். இந்த நொடியையும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும். இது நமக்கு நிரந்தரமல்ல என்கின்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். என் குழந்தையால் இதையெல்லாம் சாதிக்க முடியும். என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிர்ந்து நிற்க முடியும். உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இன்றைய நாள் மட்டுமே உனக்கு பாக்கி இருக்கிறது. நாளைய நாளில் உனக்கு அவதார புருஷனான மகாவிஷ்ணு பெருமாள் உன் வீட்டிற்கு வரப்போகிறார். அது மட்டுமல்ல, அவர்களோடு ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வீட்டிற்குத்தான் வரப்போகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அத்தனை தெய்வங்களும் வேறெங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு நல்லாசிகளை வழங்கி செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை இன்று உன் கைகளில் இருந்திருக்காது. நீ தெய்வத்தின் துணை நாடியதால் தான் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றிருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள். நாளை உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களின் புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்கத்தான் வேண்டுமா என்ன? நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்குள் வரப்போகிறார்கள். நீ செய்த பூஜைகளினால்தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக நம்ப வேண்டும். கவலைப்படாமல் இரு. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்ததை எண்ணி வேதனைப்படாதே. எல்லாவற்றிற்கும் நாளை விடியலில் முற்றுப்புள்ளி கிடைக்கும். நாளையோடு உன் வாழ்க்கையில் முடிந்துவிடும். நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளும் இதோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும். உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. வெளியில் சொன்னால் அவர்களின் கௌரவம் குறைந்து போய்விடும் அல்லவா? அவர்கள் செய்தது தவறு என்றாகிவிடும் அல்லவா? அதனால் அந்த விஷயத்தை அவர்கள் ஒருபொழுதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். நன்றாக இருக்கின்றார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் எந்த நிலையிலாவது இருக்கின்றோமே என்று எண்ணி நீ சந்தோஷப்படு. நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டம் இல்லையென்றால் உனக்கான நல்ல நேரம் இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகின்றது. உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது. இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுத்து விடப் போகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி, நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகப் போகின்றது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என் குழந்தையே. நல்ல நிலைகள் உன் வாழ்க்கையில் உருவாகி விட்டது. எல்லா நேரத்திலும் நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் உன் கைகளில் கொடுக்கும் என்று எண்ணி நாளைய மங்கள நாளில் நீ விடியலை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். நாளை நடக்கவிருக்கின்ற அற்புதங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை திரும்ப கொண்டு வரக்கூடியது என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா? என்னை வணங்குகின்றாயா, வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்க வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு குழந்தையின் ஆசை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பாவினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பா பொறுப்பாகும். நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பா கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய்.
உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை, யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் நான் உண்மையான அன்பிடத்தில் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன். இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னமும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உனக்கான வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.